பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் யாரா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லா ஃபேன்ஸ் பத்தியிலும் அதிகமா எழுந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் படி அர்ச்சனா அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னரா இருந்துட்டு இருக்காங்க. மக்கள் நிறைய பேர் வந்துட்டு அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின்னரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்புலாம் பூர்த்தி பண்ற வகையில இப்போ அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் மணி அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 7 ரன்னர் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மாயா அவர்கள் தான் இந்த வருஷம் சீசனோட வின்னரா இருப்பாங்க அப்படின்னு. பட் மாயா அவர்கள் 3rd பொசிஷனை பிடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் விஷ்ணு அவர்கள் 5th பொசிஷனும் தினேஷ் அவர்கள் 4th பொசிஷன்லயும் இருந்திருக்காங்க. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த வகையில அர்ச்சனா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. பட் மக்கள் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மாயா அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 7 வின்னர் அல்லது ரன்னரா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா பிக் பாஸோட மெயின் மோட்டோவே வந்துட்டு எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி யார் எதிர்பார்க்காத வரையில மணி அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 7 ரன்னர் அப் வாங்கி இருந்திருக்காரு. இந்த விஷயம் நிறைய பேருக்கு பயங்கர ஆச்சரியத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரியிலே அர்ச்சனா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் டு வின் அ டைட்டில் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போற எபிசோட்ல வந்து அர்ச்சனா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபார்மா தெரிய போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம மணி அவர்கள் ஜெயிச்சது தான் வந்து எல்லாருக்குமே பயங்கரமான ஆச்சரியமான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. மணி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா எந்த விதமான சண்டையும் போடல. அண்ட் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து ரொம்ப கரெக்டா நடந்துக்கிட்டாரு. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கரெக்டா ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்ட நபர் யாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா அது மணி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். மணி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த இடத்துல சண்டை போடணுமோ அந்த இடத்துல அவர் சண்டை போட்டு இருந்தாரு. அண்ட் எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அந்தந்த இடத்துல மணி அவர்கள் பயங்கரமா அமைதியா விளையாண்டு இருந்தாரு. அண்ட் ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேம் வந்து மணி அவர்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினால இப்போ மணி அவர்கள் ரன்னர் அப் வாங்கி இருந்திருக்காங்க. இது மணி அவர்களுக்கு வந்து அவங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. மணி அவர்கள் மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசனுக்குள்ள வந்த எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. சோ நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பிக் பாஸ் சீசன் 7 என்னென்ன கண்டஸ்டன்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அண்ட் எத்தனை பேர் படங்கள் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ நீங்களா சொல்லுங்க அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7 ஜெயிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேர் மாயா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7 ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தீங்க? அவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.